மாற்று கட்சியை என்றிலிருந்து திரு கே ராகவன் அவர்கள் பேச வருகிறார். நீங்க சொன்னீங்க மக்கள் தன்னெழுச்சியாக போராடுகிறார்கள் என்று. ஆமா, ஒரு கட்சியினுடைய தலைவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தண்டனை கொடுக்கிறது. பரப்பன அகரகாரம் சிறையில் கீழ்மை நீதிமன்றம் தண்டனை கொடுத்த உடனே ஜெயிலுக்கு போறாங்க. 22 நாள் கழிச்சு பெயில்ல சென்னைக்கு வராங்க. எப்படி வராங்க? சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருடைய வீட்டிற்கு இருக்கின்ற அந்த 10 கிலோமீட்டர்ல போவதற்கு 2 பக்கமும் ஆர்ப்பரிக்கின்ற ஆர்ப்பாட்டம். நம்ம ஊர்ல இப்ப நாதஸ்வரம் தவில்லாம் கிடையாது, செண்ட மேளம் டமால் டிமீன் அடிச்சு எவ்வளவு பெரிய வரவேற்பு. எதற்காக? சுதந்திரத்திற்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா? இதே எனக்கு நடந்ததுன்னா, நமக்கு நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போங்க? குற்றம் சாட்டப்பட்ட நீ குற்றவாளி என்று நீதிமன்றம் நம்மை தண்டித்து அதன் மூலமாக நாம பெயில்ல வரோம்னு சொன்னா, நைட்டோட நைட்டா மிட் நைட் பிளைட் பெங்களூர்ல இருந்து மெட்ராஸுக்கு பாருப்பா அப்படின்னு அதுல புக் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நம்ம கார்ல கிளம்பினோம் சொன்னா யாராவது பாத்துருவாங்களோ என்னமோ சொல்லி டிராவல் கார்ல உட்கார்ந்து வீட்டினுடைய புழக்கடை பக்கமாக தலையில துண்டை போட்டு உள்ள போட்டிருப்போம். ஆனா இவர்கள் வெட்கமே இல்ல, அதற்கு ஒரு ஆர்ப்பரிப்பு. இன்னொரு கட்சி, துரதிருஷ்டவசமாக நான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்தேன். ராஜா வராரு நைட் 8:30 மணிக்கு. என்ன ஆர்ப்பாட்டம், என்ன மேளதாளம், கைதாகி வெளில வராரு ஜெயில. எப்படி இருக்கு பாருங்க இந்த கட்சிகள் எல்லாம். இந்த மாற்று சக்தி தேவையா இல்லையா? நிச்சயமா இந்த காலத்தின் கட்டாயம் மாற்று சக்தி தேவை. ராஜீவ் காந்தி அவர்கள் போஃபோர்ஸ் கேஸ்ல லஞ்சம் வாங்கினார்னு குற்றச்சாட்டு. எவ்வளவு? 60 கோடி. இந்த நாடு 60 கோடி போஃபோர்ஸ் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட ராஜீவ் காந்தி பதவி விலக வேண்டும் என்பதற்காக பாரத் பந்த் நடத்திய நாடு இந்த நாடு. பாரத் பந்த் 60 கோடி. ஆனால் இன்றைக்கு 1,76,000 1,86,000 இத்தனை பெருமையும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. உள்ளதிலே கம்மி பங்காரு லட்சம் தான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், உள்ளதிலே கம்மி இல்ல. நீங்க தடை இந்த இடத்துல நீங்க தடை பண்ணலன்னா கூட அடுத்தது சொல்ல வந்த விஷயம் நான் உட்கார்ந்து இதை பத்தி யோசிக்கும் பொழுதே பாண்டேங்க தடை பண்ணாம இருக்கணுமே, நம்மள சொல்ல உடனே நினைச்சேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர் கரெக்டா வந்தீங்க. எங்களுக்கு மீது குற்றச்சாட்டு வந்தது, பங்காரு லட்சம் மீது வந்தது, எடியூரப்பா மேல வந்தது, ராஜினாமா பண்ணாங்க. இன்னொன்னு சொல்றான், ஹவாலா வழக்குல அத்வானி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே அவரை பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அவர் இதுல இருக்கிற டெல்லியில, குற்றம் சாட்டு நான் நிரூபிக்க நான் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பு வரும் வரை நான் எம்பியா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பெங்கால்ல போனாரு, நான் குற்றவாளியின் தீர்ப்பு வரட்டும், அரசியலை விட்டு ஓடிடுறேன். எவ்வளவு, அதாவது எமோஷனல் பர்சன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரங்களிலும் பத்திரிகையாளர் கேட்கும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனார். குற்றமற்றவர் என்று சொல்லித்தானே மீண்டும் அவர் எம்பி நின்னாரு. இருக்கிறது குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது வரும் பொழுது ராஜினாமா செய்துவிட்டு நிரூபித்து விட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஆனால் தந்தி தொலைக்காட்சியில உட்கார்ந்து கொண்டு ஆமாம் அங்கே ஜெயிலிலே சசிகலா தான் எங்களை வழிநடத்துவார் இந்த ஆட்சி என்று சொல்ற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது. என்ன அட்ராசிட்டி, என்ன தைரியம், வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அந்த நிலைமையில தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் கூட சொல்றாங்க, எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு அது மீத்தேனா இருக்கட்டும், அந்த நெடுவாசலா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எடுத்து பாத்தீங்கன்னா கையெழுத்தெல்லாம் முதல்ல இவங்க தான் போட்டுருவாங்க. அப்புறம் நாங்க அப்படிலாம் செய்யல. முன்னெல்லாம் கலைஞர் மேடையில பேசுவார், பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, தந்தை பெரியார் சொன்னது போல. நமக்கு உண்மையிலே இந்த பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார், பெரியார் என்ன சொன்னாலும் நமக்கு தெரியாது. அண்ணா கலைஞர் சொல்றாரு அதனால அவர் சொல்லிருப்பார் போல இருக்குன்னு. ஆனா இப்ப அப்படி இல்ல. யார் எதை சொன்னாலும் கூகுள்ல போட்டா சொன்னாரா இல்லையான்னு ரெக்கார்டோட வருது. இப்ப இவர்கள் உஷாராக இருக்கணும். ஆனா இன்னைக்கும் கூட நாங்கள் தமிழுக்காகவே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மக்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்படிலாம் இல்ல, நான் அப்படி நினைக்கல. சுதந்திர போராட்டத்திலே நான் படித்தேன். இந்திய சுதந்திர போராட்டத்திலே ரெக்கார்டட் அரெஸ்ட், கைது செய்யப்பட்டவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 99,000 பேர். 30 கோடி முகமுடையாளு பாரதியார் பாடினார். அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு பிறகு ஒரு 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 40 கோடியாடு ஆயிட்டு இருக்கும் பாப்புலேஷன். ஆனால் ரெக்கார்டட் அரெஸ்ட் 99,000. அப்பனா எத்தனை பர்சன்டேஜ்? நாட் ஈவன் 0.0001 அந்த மாதிரி பர்சன்டேஜ்
ஆனால் போராடினார்கள், சுதந்திரம் பெற்றோம். எண்ணிக்கை இங்கு முக்கியம் இல்ல. மகாபாரதத்திலே 100 பேர் இருக்கின்ற துரியோதனன் வெற்றி பெறவில்லை. தர்மம் எங்கே இருந்ததோ அங்க 5 பேர் இருந்தாலும் அது வெற்றி பெற்றது. வருமான வரித்துறை இருந்தா போதுங்க, வருமான வரித்துறை இருந்தா போதுங்க. மத்த சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் அவர்களெல்லாம் மனசுல விரக்தியோடு போராடல. வெற்றி பெறுவோம், என்றோ ஒரு நாள் வெற்றி பெறுவோம். அதுதான் நீங்க நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கலாம், வேலுநாச்சியார் படையிலே பார்க்கலாம், குயிலி தளபதி குயிலியை பார்க்கலாம். தளபதி குயிலியோட வரலாறுலாம் எடுத்து பாருங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உள்ளே வருகிறது, அங்கே ஆர்ம்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. எப்படி காப்பாற்றுவது என்று தெரியவில்லை. தளபதி குயிலி பெண் தளபதி, வேலுநாச்சியாருடைய பெண் தளபதி நேர உடம்பெல்லாம் நெய்ய பூசிக்கிட்டு நேர போய் அந்த தளவாடங்கள் அங்கே வைத்திருக்கிற இடத்துல போய் குச்சி அப்படியே சூசைட் பாம்பால வெடிச்சு போயிட்டாங்க. அந்த படையை, வேலுநாச்சியாருடைய படை காப்பாற்றப்பட்டது. இதெல்லாம் தமிழ்நாடு. கல்வியில தரம் சரியில்லைன்னு சொல்றீங்க, தரத்தை மாற்ற வேண்டும்னு ஒரு புதிய கல்விக் கொள்கை எடுத்து வந்தா அதை யார் எடுத்து வந்தான்னு பாக்குறீங்க. யார் கொண்டு வந்தான்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லுகின்ற இவர்கள் தான் புதிய கல்வியை கொண்டு வந்தார். அது இவர் கொண்டு வந்தார். அது ஆனால் கூடாது. படிக்கவே மாட்டாங்க. 99 பக்கம் படிக்கவே மாட்டாங்க. ஆனா கொண்டு வந்தது மோடி எதிர். நீங்க போடுற சட்டம் அப்படிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொல்றேன், எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன கூட நேற்று ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க ஒரே எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு. நான் வரவேற்கிறேன். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இயக்கமாக இருந்தாலும் சரி, 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ வில் பி இக்னோர்ட், உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் அதையும் தாண்டி வளரும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பையும் தாண்டி வரும் பொழுது உங்களிடம் அக்செப்டன்ஸ் வரும் மக்கள் மத்தியில. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2வது நிலையில தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அடுத்த நிலை எங்களுக்கு அதுதான். அப்படித்தான் மோடியும் கூட எதிர்ப்பில் வளர்ந்தவர் தான் மோடி. அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரணும்னா ஒரு தேசிய சிந்தனை இருக்கிற ஒரு இயக்கம் வந்தால் மாத்திரமே தமிழ்நாட்டில் ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன்.